பேக்டோர் என்ட்ரன்ஸில் டெரரிசம் என்பது என்றால் அதற்கான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக வெள்ளைக்காரர்கள் வந்தபோது மகாகவி பாரதி வீர சிவாஜி தன் படையினருக்கு வழங்கிய உரை என்று ஒரு கவிதையை எழுதினார். வீர சிவாஜியோட காலம் முன்னாடி, அவங்க எல்லாருக்கும் தெரியும், வெள்ளையர்கள் வந்தது பின்னாடி. ஆனால் வீர சிவாஜி தன் சைன்யத்துக்கு என்ன சொல்லி இருக்க முடியும்? போருக்கு போவதற்கு முன்னால் வீர சிவாஜி தன் சைன்யத்துக்கு ஆற்றிய உரை என்று மகாகவி பாரதி எழுதினார். ஆரம்ப வரியே அதில் தப்பு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று ஆரம்பிக்கிறது. வந்தே மாதரம் என்கின்ற கோஷம் பல்லாண்டுகள் பின்னால் வந்தது. சிவாஜி அதற்கு முன்பு வந்தவர், மாவீர மகாராஷ்டிர சிவாஜி முன்னால். அது தெரியாததா பாரதிக்கு? தெரிந்துதான் எழுதினார். அந்த உணர்வை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கவிதையினுடைய பொருள். சேனை தலைவர்கள், சிறந்த மந்திரிகள், ஆணைத்திரள் வீரர்கள், பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வரின் நினைவகற்றாது, பாரத பூமி பார்க்கலாம் திலகம் நீரதன் புதல்வரின் நினைவகற்றாது, மேன்மை வீரரை பெறாத மேன்மை தீர் மங்கையை ஊரவர் மலடி என்று உரைக்கும் நாடு, தாய்த்திரு நாட்டை தகர்த்திடு மிலேச்சரை மாய்த்திட விரும்பான் வாழ்வும் ஒரு வாழ்வுக்குள் என்று சிவாஜி